தமிழ் சினி திரை நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். மீகாமன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்கும். இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். தமன், மகிழ் திருமேனி இவங்களோட காம்பினேஷனில் ஏற்கனவே தடையற தாக்க படத்தில் பண்ண அனுபவம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். நல்ல 2 பாடல்கள் அதில் பண்ணோம். இதுலேயும் அதே மாதிரி 2 ரொம்ப நல்ல பாடல்கள் வந்திருக்கு. மீகாமன் யார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தலைப்பு பாடல். அந்த பாடல் படத்தோட தீம் மியூசிக்காகவும் வருது, தீம் சாங்காகவும் இருக்குது. நிழலே இல்லான், எங்கும் புகுவான், பயமே இல்லான், தீயை அணிவான், கரைகள் இல்லான், காற்றாய் விரைவான், எழும் அலைமலைகளை கிழித்தெறிபவன் எவன், தடை தகர்த்ததில் விடையடைபவன் எவன், அவனே மீகாமன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். 2வது பாடல் ஒரு காதல் பாடல். காதலை இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு பெண்ணோட மனநிலையிலேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு பாடல். இது ஃப்ராய்டியன் ரேப் தியரி இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி எனக்கு சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கான்செப்டே. தன்னை துன்புறுத்துறதா இவன் கனவு கண்டுகிட்டு இருக்கா. அந்த கனவுக்கு அடியில் அவன் மேலே இருக்கிற ஒரு காதலும், அந்த காதலுக்கு முன்னாடி இருக்கிற காமமும், இது எல்லாமே ஒரு அச்சத்தின் பார்வையிலேருந்து இது எல்லாத்தையும் எப்படி அவள் பார்க்குறா அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான வரிகள் இந்த பாடல் முழுக்க இருக்கும். இசை இது வரைக்கும் தமன் இதுக்கு முன்னாடி பண்ணாத மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை இந்த பாடலுக்கு கொடுத்துருக்காரு. மீகாமன் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி. தமன் மியூசிக் அவர் கூட சேர்ந்து செகண்ட் ஃபிலிம். வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஹோல் ஃபிலிம். மகிழ் திருமேனி ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர். தடர் தாக்காக்கு அப்புறம் இதுதான் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம். ஐம் ஷுர் it will be a huge hit because the output is come out superb. I'm looking forward to the release. Thank you. என்னை இதுக்கு முன்னாடி பாண்டிநாடு படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போது மீகாமன் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம், ஃபைட் மாஸ்டர் அனல் அரசு. மீகாமன் படம் வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. மூவி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பி, ஹோல் டீமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ வுட் லைக் டு விஷ் ஆர்யா சார் இந்த படம் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும். எங்கள் டீமுக்கே என்னோடய வாழ்த்துக்கள் நானே தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினித்திரை வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோட நேம் ஜெனிஷ். நான் மதையானை கூட்டம் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ மீகாமன் மூவியில் அமித் அப்படின்ற நேமில் ஒரு சின்ன ரோல், நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். பட் டிஃப்ரெண்டான கேரக்டர். இந்த ஆஃபர் கொடுத்த மகிழ் திருமேனி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ் திருமேனி சார் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தடையற தாக்கன்ற மூவி மூலமாக ஒரு டிஃப்ரெண்டான கலரில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஆர்யா சாருக்கு ஒரு புது கலர் கிடைக்கும், எங்களுக்கும் புது பாடி லாங்குவேஜ், புதுசாக எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ இது மூலமாக எனக்கு கிடைச்ச இடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீகாமன் சாங் டீசர்னு நினச்சிட்டு நான் வந்தேன். ஓப்பன் பண்ணோடனே நிக்கில் சாரோட ஷோரீல் தான் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக டீசரோட பெருசாக இருந்தது அவரோட ஷோரீல். ஆமாம், டீசரே 2-3 வாட்டி போட்டதுனால கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது. பட் வெரி ஹாப்பி. மீகாமன் மகிழ் ஸ்டோரி சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு இசட் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு மேன்லியான ஒரு ஆரியா இந்த படத்தில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான என்னெல்லாம் பண்ணுமா, ஐவ் டன் மை ஹோம் ஒர்க், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படின்னாரு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப கிளாஸாக, ரொம்ப மேன்லியாக இந்த படம் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி வித் அவுட்கம். அண்ட் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடி சேட்டே படம் பண்ண ஒரு மியூசிக்கில். பட் ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்தில் ரொம்ப சாங்ஸ்ன்னு கிடையாது, ஒரு 2.5 சாங்ஸில் இருக்குது. ஏன்னா மோர் ஆஃப் அ கான்செப்ட் ஃபில்ம். சாங்ஸுக்கான அந்த இடங்கள் இல்லை. ஸோ பட் whatever 2.5 சாங்ஸு கதைக்கு தேவையான இடத்துல கரெக்டான இதில் வச்சுருக்காரு. அண்ட் கார்கி அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். வெரி ஹாப்பி, சூப்பர். சொன்ன மாதிரி அந்த ஒரு ரொமான்டிக் சாங் நம்ம அந்த கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் மிஸ்டர் சதீஷ், மோமோ சதீஷ், விஷுவல்ஸ் டீசர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு எல்லாருமே கால் பண்ணி யார் மச்சான் கேமராமேன் செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் வெரி எக்ஸைட்டட், வெரி அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல சிங்கில் இருந்தாங்க. ரொம்ப பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 40 ஷார்ட்ஸ்னால் அது பக்காவாக எழுதி அவ்வளோ பிளானிங்கில் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு அனல் மாஸ்டர். ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான ஒரு சூப்பர் ஸ்டன் கொரியோகிராஃபி இருந்தால் தான் எப்போவுமே படம் பார்க்கும்போது ஒரு ஹீரோயிசம், ஒரு பில்டப் ஷார்ட்ஸு,
அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் மகள். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ சார். செம்மையாக ஒரு கிளைமேக்ஸும் சரி, அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் ஃபைட்டும் சரி செம்மையாக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஜபக் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடியூசர், ஹியூமன் பீயிங், மை ஃப்ரெண்ட். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண, ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். ஆர்யா வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட இணைந்து பணியாற்றுகிறேன் என்றாலும் கூட ஆர்யாவை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆழமான பழக்கம் இல்லை, பட் பார்த்தா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆர்யாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இட்ஸ் வெரி லேட் பேக், வெரி கேஷுவல், வெரி ஃப்ரெண்ட்லி அப்படின்னலாம். அதெல்லாம் உண்மையும் கூட. ஏன்னா என்னை காட்டிலும் நீங்கள் அவரை வந்து 10 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. வாட் யூ see is what you get with him. பட் இதுக்கும் அப்பால் நான் இந்த ஷூட்டிங்கின் போது இந்த ப்ராஜெக்டின் மூலமாக நான் கண்டறிந்தது என்னென்னா, நான் பார்த்தது என்னென்னா, பார்த்து வியந்தது என்னென்னா, இதையெல்லாம் கடந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிசம், ஒரு டெடிகேஷன் டு ஹிஸ் ப்ரொஃபஷன், அதற்கான ஒரு மெனக்கடல், தொழில் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, டிசிப்ளின். ஒரு சின்ன உதாரணம் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பின்னிமில்லில் ஷூட் பண்ணாலும் சரி, சென்னையில் ஷூட் நடக்கும்போதெல்லாம் பின்னிமில்லில் ஷூட் பண்ணாலும் சரி, ஈசிஆரில் ஷூட் பண்ணாலும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சைக்கிளில் தான் வருவார். ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டு ஈசிஆர் சைக்கிளில் வருவார். காரணம், அந்த தன்னுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரயத்தனம். சச் அ ஹார்ட் ஒர்க். 2 ரொம்ப நல்ல பாடல்கள் வந்திருக்கு. அந்த பாடல்கள் வந்து 2மே வந்து சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் பாடல் வந்து மீகாமன் யார், மீகாமன் கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லிட்டு டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு மெட்டஃபராக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த கதை நாயகனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். நிழலே இல்லான் எங்கும் புகுவான், பயமே இல்லான் தீயை அணிவான், கரைகள் இல்லான் காற்றாய் விரைவான், எழும் அலைமலைகளை கிழித்திரிபவன் எவன், தடை தகர்த்ததில் விடையடைபவன் எவன், அவனே மீகாமன் சொல்லிட்டு அந்த பாடல். மானசி, மோனிஷா 2 பேருமே ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அந்த படத்தில் தீம் மியூசிக்காக நீங்கள் கேட்குற அந்த மியூசிக்கு தான் இந்த லிரிக்ஸ் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ ஆர்யாவோட செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் சேட்டை, ரொம்ப சேட்டையான ஒரு படம் பண்ணிவிட்டு ரொம்ப சீரியஸான ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப 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 சேஞ்ச் ஆர்யாவோட பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, த ஹோல் ஃபிலிமும் சரி. எப்போவுமே எனக்கு ஆர்யா ஒரு ஆக்ஷன் மோடில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஏதோ ஒரு ஃபாரின் ஃபிலிம் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்போவுமே, மியூசிக்கும் சரி. அதே மாதிரி மகிழோட ஆர்யா இணைந்து இந்த படம் நடிக்கும்போது நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். பிகாஸ் தடையர் தாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, விஷுவல்ஸும் சரி, அது மகிழோட ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் முன்தினம் பார்த்தேனே அப்புறம். ஸோ இது என்னோடய 3rd ஃபிலிம் வித் மகிழ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டோட்டல் யூனிட், ஹன்சிகா சரி, கார்கி, சதீஷ், ஸோ ஆல் த டெக்னிக்கல் டீம், ஸ்ரீகாந்த். டீசர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ புதுசாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஆடியோ கூட. மகிழ் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நான் நினச்சேன் சரி ஒரு 6 பாட்டு இருக்கும், எப்படியும் ஒரு 1 year ஆகும் கம்போசிங்லாம் முடிய, நல்ல டைம் இருக்கும் பார்த்தா கரெக்டாக 2.5 பாட்டு தான் வச்சுருக்காரு படத்தில், டோட்டலாக 2.5 songs. ஸோ அப்போவே நினச்சேன் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா எவ்வளோ சாங்ஸ் கம்மியாக இருக்கோ ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் நம்புவேன். ஆர்யா சார் ஃபஸ்ட்டு நான் ஆர்யா சார் ஐயோ என்ன பாசன்ற பாஸ்கரன் காமெடியாக இருப்பார், நம்ம சிரிச்சிருவோமோ அப்படின்லாம் போனேன். ஒர்க் பண்ண நான் கடவுள் ஆர்யா பாதியில் தெரிஞ்சார். அப்புறம் கிரேட் ஹியூமன் பீயிங். அப்புறம் பாதி நேரத்தில் என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் லைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அவர் ஹைட்டுக்கு அவரோட ஐப்ரோ இல்லைன்னா பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவர் வர வச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமிங் அவாய்ட் பண்ணுறது. நம்மளாம் 5 minutes ஆகும்னு சொன்னால் தான் வெளியே போவார், இல்லைன்னா அதே பொசிஷனில் நின்றுட்டு இருப்பார். ஸோ வெரி கிரேட் டு ஒர்க் வித் ஆர்யா சார்.